லேசாக சூடேறிய நீரில் இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள வெண்டைக்காய் விதையின் சேர்க்கவும். வெண்டைக்காய் விதை 3 முற்றிய வெண்டைக்காயின் விதை போதுமானது. அடுத்ததாக விதை நீக்கிய தாண்டிக்காயை சேர்க்கவும். அடுத்ததாக 1/4 தேக்கரண்டி அரச விதைப்பொடி சேர்க்கவும். அடுத்ததாக 1/4 தேக்கரண்டி ஆலம் விதைப்பொடி சேர்க்கவும். அடுத்ததாக 1/4 தேக்கரண்டி அத்தி விதைப்பொடி சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது இந்த தீநீரை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த தீநீரில் 25 மில்லி அளவிற்கு கோதுமை பாலை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு தேன் சேர்க்கவும். வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் அதிக அளவில் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த புகைப்பழக்கத்தை விடப்படியாமல் அல்லல் படுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த மருந்தை காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அந்த புகைப்பழக்கம் அறவே ஒழியும். அதாவது இரத்தத்தில் அதிகப்படியாக கலந்துள்ள நிக்கோடின் அளவு படிப்படியாக குறையும். இந்த கோதுமையில் உள்ள சத்தானது இரத்தத்தில் கலந்துள்ள மாசுகளையும் விஷப்பொருட்களையும் அறவே வெளியேற்றக்கூடியது. அதை போல இதில் கலந்துள்ள அரசம் விதைப்பொடி, ஆலம் விதைப்பொடி, அத்தி விதைப்பொடி உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, மத்திய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியது, மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, கண் பார்வை கொடுக்கக்கூடியது. இந்த மருந்தை காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது ஆண்கள் படிப்படியாக அந்த புகைப்பழக்கத்திலிருந்து வெளியேற முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.